அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் மாலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். நாங்கள் அரச பரீட்சை தாள் வினாத்தாள் 1க்கு விடை காணும் விளக்கங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். 2024 இருந்து இறுதியாக நடந்த 2000 வரையிலான வினாத்தாள் 1க்கு விடையளிக்கும் முயற்சியில ஈடுபட்ட பிறகு அந்த வினாக்களுக்கிடையில இருக்கிற ஒற்றுமைகள், அந்த 5 வருட அரச பரீட்சை தாள்கள்ல என்ன ஒற்றுமை தொடர்பு இருக்கின்றது அந்த வினாக்களுக்கு இடையில, இந்த தொடர்பை காண்பதன் மூலம் நாங்கள் எதிர்வரும் பரீட்சையில 2025 அரச பரீட்சையில வருகின்ற வினாக்கள் எவ்வாறு அமையும் என கொஞ்சம் ஊகிக்க முடியும். அதாவது ஊகிக்க அப்படியே கேள்வியே தெரிந்து கொள்ள முடியாது, அது பொய்க்கதை. ஆனா கேட்கப்படுகின்ற அமைப்பு இந்த வகையானதாக இருக்கலாம் என்பது ஓரளவுக்கு நாங்கள் கிரகித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த முயற்சிக்காகத்தான் நாங்கள் இப்ப 4வது பரீட்சைத்தாளர் 2024 பார்த்தோம், 23 பார்த்தோம், 22 பார்த்தோம், 21வது 2021வது அரச பரீட்சைத்தாளின் இறுதி பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் இப்ப கற்பிக்க போறேன். பிறகு நான் உங்களுக்குள்ள சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய முயற்சி செய்வேன். சரி பிள்ளைகள், நாங்கள் இப்பொழுது அதாவது இந்த அரச பரீட்சை தாளின் இறுதி பக்கம் 2021ஆம் ஆண்டு அரச பரீட்சை தாளின் இறுதி பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம் உங்களுக்கு தெளிவாக கற்பிக்கின்றேன். நீங்க கவனமாக செவிமடுங்கோ. இப்ப இதுல முதலாவது கேள்வி, அதாவது இதுல தொடர்ச்சியாக 34வது கேள்வி, அதுல அந்த பக்கம் தெரியவில்லை, கேள்வி இலக்கம் தெரியவில்லை. 34வது கேள்வி, போட்டியில் வெற்றி பெற்ற குழுவில் இருந்த அங்கத்தவர் எண்ணிக்கை 5 ஆகும். அவர்கள் எல்லோருக்கும் நடுவர் கைலாகு கொடுத்தார். அவர்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கைலாகு கொடுத்து மகிழ்ந்தனர். இங்கு இடம்பெற்ற கைலாகு கொடுத்தல் நிகழ்ந்த தடவைகளின் எண்ணிக்கை எத்தனை? இது அரச பரீட்சை கேள்வி. அப்ப நாங்க கேள்வியை தெளிவாக விளங்கி கொண்டாதான் விடையை எப்படி கண்டுபிடிக்கிறேன் என்ற இலகு முறைகளை நாங்க தெளிவு பெற்று விடையை கண்டுபிடிக்கலாம். இப்ப பாருங்க, இதுல கேள்வி என்ன, ஒரு போட்டி நிகழ்ச்சி நடக்குது. அதுல வெற்றி பெற்ற குழுவிலே 5 பேர் இருக்கிறார்கள். அங்கத்தவர் என்றால் அதில் இருக்கிறவர்கள எண்ணிக்கை குழு. 5 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் நடுவர், அதாவது நடுவர் என்பவர் சரிபுலை பார்த்து தீர்ப்பு வழங்குபவர். அவர் இந்த வெற்றியடைந்த குழுவில இருக்கிற 5 பேருக்கும் கைலாகு என்றால் கை கொடுத்தல், கை கொடுத்து வாழ்த்துதல், கைலாகு கொடுத்தார். பிறகு அந்த 5 பேரும் அவர்கள் ஒருவருக்கொருவர் கைலாகு கொடுத்து கை கொடுத்து மகிழ்ந்தனர். வெற்றி அடைந்ததால அவர்கள் எல்லாரும் மகிழ்ந்து தங்களுக்குள்ளேயும் எல்லாருக்கும் கை குலுக்கினார்கள் என்பதுதான் கருத்து. இப்ப கேள்வி, இங்கே இடம்பெற்ற கைலாகு கொடுத்தல், கைலாக கை கொடுத்தல் நிகழ்ந்த தடவைகளின் எண்ணிக்கை எத்தனை? அப்ப நாங்க இந்த கேள்விக்கு இலகுவாக விடை காணுகின்ற ஏதாவது ஒரு நுணுக்கமான முறையை கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது இங்க பாருங்கோ, இந்த கேள்வியில சொல்லப்படுகின்றது நடுவர் என்பவர் இருக்கின்றார். பிறகு 5 மாணவர்கள் இருக்கிறார்கள். 5 மாணவர்கள், அவர்கள் வெற்றியடைந்த குழுவை சேர்ந்தவர்கள். அந்த 5 மாணவர்களும் வெற்றியடைந்த குழுவை சேர்ந்தவர்கள். அந்த 5 மாணவர்களுக்கும் அந்த நடுவர் கை கொடுக்கிறார். பிறகு அந்த 5 மாணவர்களும் தாங்களே கை குலுக்கிக் கொள்கிறார்கள் எல்லாரும். அங்கு இடம்பெற்ற கைகுலுக்கல் எவ்வளவு என்று நாங்க கணிக்கிறதுக்கு நாங்க இப்ப கணிப்பை பார்க்கணும். முதலாவது
இந்த நடுவர் எத்தனை பேரை கைகளாக கொடுத்தார்? இதுல 5 பேர் தானே இருக்கணும். 1 2 3 4 5 பேர். அப்ப 5 பேருக்கும் கை கொடுத்தார். அதோட அதுக்கு விஷயம் சரி, அவருக்கு எண்ணிக்கை சரி. அவர் நடுவராக இருந்தவர் 5 பிள்ளைகளுக்கும் கை கொடுத்தவர். இப்ப இந்த முதலாவதாக நான் இங்க காட்டி இருக்கிற பிள்ளை, நடுவருக்கு பக்கத்துல இருக்கிற முதலாவதாக இருக்கிற பிள்ளை மற்ற 4 பேருக்கும் கை கொடுத்திருப்பார். அப்ப அவர் கை கொடுத்தது 4 தடவை, 4 பேருக்கு. அப்புறம் இரண்டாவதாக இருக்கிறவர், இந்த இரண்டாவதாக இருக்கிறவர் 3 பேரை கை கொடுத்திருப்பார். மூன்றாவதாக இருக்கிறவர் 2 பேருக்கு, இந்த 2 பேருக்கும் கை கொடுத்திருப்பார். இரண்டாவதாக இருக்கிறவர் இந்த ஒரு ஆளுக்கு கை கொடுத்திருப்பார். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அத கை கொடுத்த எண்ணிக்கைகள், இப்ப நடுவர் கை கொடுத்தது 5 பேருக்கு, இப்படியாக 5 பேருக்கும் அவர் கை கொடுத்தார். அப்ப அந்த எண்ணிக்கை 5. எல்லாரும் மற்ற எல்லாரும் தங்களுக்கு கை கொடுக்கிறார்கள். அப்ப முதலாவதாக நிற்கிறவர் மற்ற 4 பேருக்கும் கை கொடுக்கின்றார். எந்த 4 பேருக்கும்? அவரோட சேர்ந்து நிற்கிற 4 பேருக்கும். ஒரு ஆள், 2 பேர், 3 பேர், 4 பேருக்கும் அவர் கை கொடுக்கிறார். அப்ப அவற்றை எண்ணிக்கை 4. இந்த இரண்டாவதாக நிற்கிறவர், இந்த 5 பேர்ல இரண்டாவது ஆளாக நிற்கிறவர், அவர் எத்தனை பேரை கை கொடுக்கிறார் என்று நாங்கள் கீறி பார்ப்போம். அவர் ஒரு ஆள், 2 பேர், 3 பேர். முதல் ஆளுக்கு முதல் கொடுத்தான். அப்ப நாலாவதாக நிற்கிறவருக்கு முதல் கொடுத்துட்டார். 4 முதலாவதாக நிற்கிறவருக்கு. அப்ப இந்த இரண்டாவதாக இருக்கிறவர் 3 பேருக்கு கை கொடுக்கின்றார். அதே போல மற்றவரை பார்ப்போம். மூன்றாவதாக, இப்ப இங்க மூன்றாவதாக இந்த வரிசையில் நிற்கிறவர் 2 பேரை கை கொடுக்கின்றார். அப்ப அது 2. கடைசியில் 4வதாக நிற்கிறவர் ஒரு ஆளு கை கொடுக்கின்றார், 1. அப்ப எங்களுக்கு என்ன தெரியுது? இந்த கை கொடுத்தல்களின் எண்ணிக்கை 1 2 3 4 5 என்ற எண்ணிக்கை என்ற மொத்தம். அப்ப 5 எண்ணையை கூட்டுறதா? அப்ப 5 எண்ணையை கூட்டுறது இலகுவான வழி என்ன? 1ல இருந்து 1 2 3 4 5 என்று எல்லா எண்களையும் கூட்டுவதற்கு இலகுவான வழி 5வது முக்கோண எண்ணை கண்டுபிடிக்கிறது. 5வது முக்கோண எண்ணை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்க கற்றிருக்கிறோம்? 5ஐ அடுத்த எண் 6ஆல பெருக்கி வருகின்ற விடைய 2ஆல வகுத்தால் 5வது முக்கோண எண் 15. அப்ப அங்க இடம்பெற்ற கைகொழுக்கல்களின் எண்ணிக்கை 15ஆக இருக்கும். இதை கூட்டினாலும் இப்ப 15 தான் வரும். 1 2 3 4 5 கூட்டினா 15 வரும். அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் நாங்க 5வது முக்கோண எண் என்றால் அடுத்த எண்ணால பெருக்கி அதன் அரைவாசி என்று கண்டுபிடிக்கிறோம். அப்ப இலகுவாக விடை கண்டுபிடித்தாச்சு. அப்ப கேள்விக்கான விடை 15. இனி அடுத்த வினாவை பார்ப்போம். வியாபாரி ஒருவர் 3 பென்சில்களை 50 ரூபாவுக்கு வாங்கி 2 பென்சில்களை 50 ரூபாவுக்கு விற்றார். அவர் நாளொன்றில் பென்சில்களை விற்றதனால் 500 ரூபாய் லாபம் பெற்றிருந்தால் அன்று அவர் விற்ற பென்சில்களின் எண்ணிக்கை யாது? கேள்விய நல்ல கவனமா பார்த்தால் கேள்வி இலகுவானது. பார்த்தா கஷ்டம் போலதான் இருக்குது. ஆனா கேள்வியை உள்ளாந்து அதன் உள்ளுக்கு இருக்கிற கருத்தை விளங்கி கொண்டு பார்த்தோமா இருந்தால் இலகுவாக இருக்கும். ஒரு வியாபாரி இருக்கிறார். அவர் 3 பென்சில்களை 50 ரூபாய்க்கு வாங்குறார். 50 ரூபாய்க்கு 3 பென்சில் வாங்குறார். 2 பென்சிலை 50 ரூபாய்க்கு விற்கிறார். தனக்கு லாபம் வைத்துக் கொண்டு 2 பென்சிலை 50 ரூபாய்க்கு விற்கின்றார். அப்ப 3 பென்சிலை 50 வாங்கி 2 பென்சிலை 50க்கு விற்கிறார். இப்படியாக இருந்தால் அவர் லாபம் தானே. 3 பென்சில் 50 வாங்கி இருக்கிறார், 2 பென்சில் 50க்கு வித்திருக்கிறார். அப்ப லாபம் கிடைக்குது. அவர் ஒரு நாள்ல பென்சில்களை விற்றதால 500 ரூபாய் லாபம் கிடைத்திருக்கு அன்றைய தினம். அவர் எத்தனை பென்சில்களை விற்றார் என்பதுதான் கேள்வி.
அப்ப இப்ப இதை நாங்கள் கணிப்பை பார்த்தால் அவர் 3 பெஞ்சில் வாங்கினது 50 ரூபாவுக்கு, 2 பெஞ்சில் விற்றது 50 ரூபாவுக்கு, அப்ப 3 பெஞ்சிலையும் விற்றது 75 ரூபாவுக்கு. இது எங்களுக்கு இலகுவாக புரியுது. 3 பெஞ்சில வாங்கினது 50 ரூபாவுக்கு, 2 பெஞ்சில் 50 ரூபாவுக்கு விற்றார் என்றால் ஒரு பெஞ்சில் 25 ரூபாய். அப்ப 3 பெஞ்சிலையும் அவர் விற்றது 75 ரூபாவுக்கு. அப்ப 3 பெஞ்சில வாங்கி விற்கிறதுல அவருக்கு கிடைத்த லாபம் மொத்தம் 25 ரூபாய். அன்றைக்கு அவருக்கு 500 ரூபாய் லாபம் கிடைத்திருக்கின்றால் அந்த 500ல எத்தனை 25 இருக்கின்றன நாங்க பிரித்து பார்க்கணும். அப்ப 500 25ஆல வகுக்க வேணும். வகுத்தால் 50ல 2, பிறகு அந்த 0 போட்டுவிட்டா 20. அதாவது 20 தடவை இவர் 3 பெஞ்சில்கள் வித்திருக்கிறார். ஏன் ஒரு தடவை 25 ரூபாய், 25 ரூபாய்ப்படி அவர் 20 தடவை விற்றிருந்தால்தான் 500 ரூபாய் கிடைத்திருக்கும் என்ற லாபம். அப்ப 20 தடவை அவர் ஒரு தடவை 3 பெஞ்சில விற்கிறார் என்றால் 20 தடவை 3 பெஞ்சில வித்திருந்தால் விற்ற பெஞ்சில்களின் எண்ணிக்கை தான் இங்க கேட்கப்பட்டது. 60 பெஞ்சில்களை விற்றிருக்கின்றார். பாருங்க, கேள்வி எவ்வளவு இலகு வேண்டு. நாங்களது அணுகிற முறைதான் சரியா இருக்கணும். அப்படி இலகுவா அணுகுவோமா இருந்தா எந்த மாதிரி கஷ்டமான கேள்வி வந்தாலும் நுண்ணறிவில செய்கிறது மிக இலகுவாக இருக்கும். உங்களை அந்த மாதிரி தான் நான் பயிற்றுவித்துக் கொண்டு வாரன். நீங்க கவனமாக இதை பயிற்சியை செய்வீர்களா இருந்தால் நல்ல பெறுபேறு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இனி நான் 36வது வினாவுக்கு விடை காணும் விளக்கத்துக்கு வருகின்றேன். 2022ஆம் வருடத்துக்கான ஒரு நாட்காட்டி என்பது கலண்டர். மாதத்துக்கு ஒரு பக்கம் வீதம் உள்ள விதத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளது. அப்ப இது மாத நாட்காட்டி. தின நாட்காட்டி என்றால் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு பக்கமா கிழிக்கிறது. மாத நாட்காட்டி என்றால் மாதத்து ஒருக்கா ஒரு கடதாசியை கிழிக்கிறது. அப்ப இது ஒரு மாத நாட்காட்டி. ஒவ்வொரு பக்கத்திலும் அந்த மாத நாட்காட்டி ஒவ்வொரு பக்கத்திலும் எங்களுக்கு தெரியும் மொத்தம் மாத நாட்காட்டி என்றால் ஒரு வருடத்துக்கு என்றால் 12 தாள்கள் இருக்கும், 12 பக்கங்கள் இருக்கும். ஒவ்வொரு பக்கத்திலும் அதற்குரிய மாதத்தை விட முன்னிருந்த மாதமும் வரும் மாதமும் சிறிய அளவில் அச்சிடப்பட்டு இருந்தன. நீங்க உங்களோட வீடுகள்ல கலண்டரை பார்த்திருப்பீர்கள். மாத நாட்காட்டி அது அன்றைய மாதத்தின் திகதிகளை பெரிய அளவில எழுத்துக்களாக இலக்கங்களாக பெருசாக இருக்கும். அதன் இடது பக்கம் முந்தின மாதம் முதல் எந்த மாதமோ அந்த மாதத்தின் திகதிகள் இலக்கங்கள்ல எண்கள்ல சிறிதாக இருக்கும். வலது பக்கம் இனி வரப்போற மாதத்தின் அடுத்த மாதத்தின் திகதிகள் அதற்குரிய எண்கள் காணப்படும் சிறிய அளவில். அப்ப இப்ப 12ல எந்தெந்த, அதாவது இப்ப என்ன கேள்வி, ஒவ்வொரு பக்கத்தில் அதற்குரிய மாதத்தை விட முன்னிருந்த மாதமும் பின்வரும் மாதமும் சிறிய அளவில் அச்சிடப்பட்டு இருந்தன. இப்ப அப்படி விட்டது. இந்த நாட்காட்டியின் 12 பக்கங்களிலும் 2022ஆம் வருடத்துக்குரிய மாதங்கள் மாத்திரம் எத்தனை பக்கங்களில் அச்சிடப்பட்டிருந்தது? இது 2022ஆம் ஆண்டுக்கான நாட்காட்டி. இது 21ஆம் ஆண்டு நடைபெற்றால் அடுத்த வருஷம் நாட்காட்டியை பற்றித்தான் கேள்வி கேட்கப்படுது. அப்ப இது சொல்லப்படுது அந்தந்த மாதத்துக்குரியது பெரிய அளவிலையும் முந்திய மாதம் பிந்திய மாதம் சிறிய அளவிலையும் 2 கரையிலே இருக்க வேண்டும். இப்ப கேள்வி என்ன, இந்த வருடத்துல அந்த வருடத்துக்குரிய மாதங்களை மட்டும் குறித்த பக்கங்கள் தாள்கள் எத்தனை இருந்தது? அப்பங்களை தெரியணும். இதுல தை மாதம் என்ற ஜனவரி மாத நாட்காட்டியில தான் அதற்கு முதல் வருட, அதாவது அதற்கு முதல் வருட டிசம்பருக்குரிய மாதமும் இருந்திருக்கும். அதே நேரம் அந்த வருடத்துக்குரிய பிப்ரவரிக்குரிய மாதமும் சிறிய அளவில இருந்திருக்கும்.
அப்ப இது இந்த அவை கேட்கப்பட்ட நிபந்தனைக்கு அடங்காது. ஏன் இது 2021ஆம் ஆண்டுக்குரிய டிசம்பருக்குரிய மாதம், அந்த நாட்களை குறிக்கின்றது. அடுத்தது 2022 என்றாலும் ரெண்டும் 2022 இருக்கக்கூடியதான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரைக்கும் அதில் அப்படியே 2022க்குரியதான் இருக்கும். அதாவது 2வது மாதத்தில இருந்து 11ஆம் மாதம் வரைக்கும் அந்த மாதத்துக்குரியதும் அந்த வருடத்துக்குரிய மாதமும் இருக்கும். இனி 12ஆம் மாத டிசம்பர் நாட்காட்டிய பார்த்தால் டிசம்பர்ல முதல்ல அதுக்கு முதல் வந்த நவம்பர் இருக்கும், 2022 நவம்பர் இருக்கும். ஆனா அடுத்தது 2023 ஜனவரியாக இருக்கும், அதுக்கு அடுத்த வருஷம். அப்ப இந்த ரெண்டையும் தவிர, ஜனவரியையும் டிசம்பரும் தவிர மற்ற மாதங்கள் எல்லாம் அந்தந்த வருடத்துக்குரிய 3 மாதங்கள், முன் மாதம், மின் மாதம், நடக்கின்ற மாதம் என 10 தாள்கள் தான் இருந்திருக்கும் என்பது உங்களுக்கு இப்ப நல்ல கவனமா விளங்கி இருக்கும். இனி நான் அதற்கு அடுத்த கேள்விக்கு விடை விளக்கம் தருகின்றேன், கவனிங்கோ. 37வது கேள்வி. உருவில் காணத்தக்க செவ்வகங்களின் எண்ணிக்கை யாது? இதுல நாங்க கண்ணால பார்த்து கணிப்பை செய்து கொள்வோம். இதுல 1 செவ்வகம், 2 செவ்வகம், 3 செவ்வகம், 4 செவ்வகம், சின்ன 4 செவ்வகம், ஒவ்வொரு கட்டங்களாக, ஒவ்வொரு நாட்பக்களாக 4 செவ்வகங்கள் இருக்கின்றது. இனி இதுல 2 செவ்வகங்களை சேர்த்தால் 1 செவ்வகமா வருவது. இப்ப பாருங்க, இதுல இப்படி இதை சேர்த்தால் 1 செவ்வகம், இப்படி சேர்த்தால் 1 செவ்வகம், இப்படி சேர்த்தால் 1 செவ்வகம், இப்படி சேர்த்தால் 1 செவ்வகம். அப்ப 2 கட்டங்களை சேர்த்தா வருகின்றது 4 செவ்வகங்களா இருக்கும். ஒவ்வொன்று தனியே 4 செவ்வகம், 2 சேர்த்தது 4 செவ்வகம். பிறகு ஆக பெரியது 1 செவ்வகம் இருக்கு பாருங்க, இந்த முழுவதும் இருக்கின்றது, அது 1 செவ்வகம். அப்ப மொத்தம் 9 செவ்வகங்கள் இருக்கின்றது. 3வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. நன்று மாணவ செல்வங்களே, தொடர்ச்சியான வினாக்களுக்கு விடை காண் விளக்கம் தருகின்றேன். இப்ப 38வது வினாவை நாங்கள் பார்வையிடுவோம். சிறிய அளவிலான மரக்குற்றி தொகுதிகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு ஒன்று உருவில் காட்டப்பட்டுள்ளது. பெரிய அளவிலான சதுர மரத்துண்டினை பூரணப்படுத்துவதற்கு சிறிய அளவிலான மரக்குற்றிகள் இன்னும் எத்தனை தேவை? இப்ப உங்களுக்கு தெரியுது, இங்க 4 துண்டங்கள் இருக்கின்றது. அதாவது அகலம் என்று எடுத்தால் அகலம் 1, 2, 3, 4. நீளம் என்பதும் இந்த பக்கத்துல எங்களுக்கு தெரியாவிட்டா மறுபக்கத்துல தெரியுது, 1, 2, 3, 4. இங்க பார்க்க தெரியுது, இது 1, இது 2, இது 3, இது 4. அப்ப உயரமும் தெரிகின்றது, 1, 2, 3, 4. அப்ப இதுல மொத்தம் இருக்க வேண்டிய சதுரமுகி குச்சிகள் 4 தர 4 தர 4 என்பது ஆகும். நாங்க 16 நாங்க 64 துண்டங்கள் இருக்க வேண்டும். இப்ப இந்த 64 துண்டமும் இருக்கிற மாதிரி பூரணமாக்குறதுக்கு இதுல இன்னும் எத்தனை துண்டங்கள் சேர்க்கப்பட வேண்டும் தேவை என்பதுதான் கேள்வி. அப்ப நாங்க இதுல பின்வரிசையை பார்க்கிறோம். பின்வரிசை 4க்கு 4 சரியாக இருக்கின்றது. அதாவது உயரமும் அகலம் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு பக்கத்தை. அப்ப 4க்கு 4 இருக்கின்றது. அடுத்ததுல ஒரு துண்டு மட்டும் இல்லை. ஏன் அதுல நாங்க 16 இருக்க வேண்டிய இடத்துல 15 தான் இருக்கின்றது. அப்ப அதுல 1 தேவை. அடுத்த வரிசையில இதுல ஓரொன்று 1 என நாங்கள் கழித்துக் கொள்வோம். ஓரொன்று 1 தேவை. இதுல 2 நிரல் என்றபடியால் 2 4 தேவை. 2 4 தேவை. அடுத்ததுல 3 என்றபடிய 3 9 தேவை. அப்ப 1 1
இது 2 4 3 9 துண்டங்கள் தேவை மொத்தம். அப்ப 9 4 1 கூட்டுத்தொகை 14 துண்டங்கள் மொத்தம் தேவை. அப்ப கேள்விக்கான விடை 14. இதுக்கு நீங்க மிகுந்த கஷ்டப்பட தேவையில்லை. உங்களை கண்ணால பார்க்கவே இது புரியுது. இந்த பின்வரிசை 4க்கு 4 இருக்கின்றது. அடுத்த வரிசையில 4க்கு 4 இருக்கிறதுக்கு ஒரு துண்டு தான். அதாவது 4 நிரல் 4 நிரை இருக்க வேண்டும். அப்ப 3 நிரல் 3 நிரை கம்ப்ளீட்டா இருக்குது. ஒரு நிரையில ஒன்று மட்டும் இல்லாம இருக்குது. அது ஓர் ஒன்று ஒன்று. அடுத்ததுல அதே மாதிரி 2 தர 2 ஈடு 2 4. அடுத்ததுல 3 தர 3 9 இல்லை. அப்ப இல்லாதது மொத்தம் 14 துண்டங்கள் என்பதை கண்டுபிடித்து விட்டோம். இனி இந்த 2021ஆம் ஆண்டுல 39வது கேள்விக்கு விடை காண்ற விளக்கம் சொல்லித்தாரன், கவனியுங்கோ. அன்பு குழந்தைகளே, நான் இப்ப உங்களை நேரடியாக ஒருக்கா சந்திக்க விரும்புறேன். இப்ப இன்னும் 2 வினாக்களுக்கு விளக்கம் தர வேண்டும். நீங்க கொஞ்சம் ஆர்வமாக இருந்தால், அக்கறையாக இருந்தால்தான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை காண்ற விளக்கம் இலகுவாக இருக்கும். இதே மாதிரி தான் எல்லா பரீட்சைத்தாள்லையும். ஒன்றும் கஷ்டம் என்று சொல்றதுக்கு இல்லை. நாங்க அதை பின்பற்றுற முறைதான் முக்கியமே ஒழிய, நாங்க அதை கவனமாக பின்பற்றுவோமாக இருந்தால் இந்த பரீட்சைத்தாள் இலகுவாய் இருப்பது போலதான் இனிவார அரச பரீட்சைத்தாளும் இருக்கும் என்பதை நீங்க கவனத்துல கொள்ளுங்க. இப்ப நான் திரும்ப இந்த 2 பக்கங்கள் 2 கேள்விகளை 39 40 கேள்விகளுக்கு விடை விளக்கம் தர விளைகின்றேன். இப்ப பாருங்க, 39வது கேள்வியை வாசிக்கிறது கவனமா வாசிங்கோ. சிவப்பு நீலம் பச்சை நிறங்கள் உள்ள 3 பென்சில்களில் நீளம் பற்றிய 2 கூற்றுக்கள் தரப்பட்டுள்ளன. அந்த பென்சிலுக்கு நீளம் பற்றி 3 நிறமான பென்சில்கள், சிவப்பு நீலம் பச்சை. இந்த பென்சிலை பற்றி 2 கூற்றுக்களின் அந்த நீளங்கள் பற்றிய தகவல் தரப்பட்டிருக்கு. அதுல முதலாவது கூற்றை பார்ப்போம். சிவப்பு நிற பென்சிலின் நீளத்தினதும் நீல நிற பென்சிலின் நீளத்தினதும் கூட்டுத்தொகை பச்சை நிற பென்சிலின் நீளம், அத கூட்டுத்தொகையை விட பச்சை நிற பென்சிலின் நீளம் அதிகமாகும். அப்ப நான் இதை உங்களுக்கு கீறி காட்டுறேன் பாருங்கோ. இதுல சொல்லப்படுது, சிவப்பு நிற பென்சிலின் நீளத்தினதும் நீல நிற பென்சிலின் நீளத்தினதும் கூட்டுத்தொகையை விட பச்சை நிற பென்சிலின் நீளம் அதிகமாகும். அப்ப பச்சை நிற பென்சில் இப்படியாக இருந்தால் சிவப்பு நீளமும், சிவப்பு பென்சில் நீளத்தை நாங்கள் ஒப்பிடாவிட்டாலும் 2ஐயும் கூட்டினா இருந்தால் சிவப்பையும் நீளத்தையும் நாங்கள் சும்மா ஒரு அளவில் போடுவோம், ஒப்பிடவில்லை அது சரியா. ஆனா 2 அதுவும் ஒப்பிட்டாத்தான் கேள்விக்கு விட. அதை விட பச்சை நிறம் நீளமானது என்று சொல்லப்படுகின்றது. இப்ப எங்களே விளங்கிவிட்டது. இதுல சிவப்பு நீளம் இன்னும் ஒப்பிடவில்லை முதலாவது கூற்றில. ஆனா பச்சை இந்த 3லுமே நீளம் கூடியது என்பதை நிரூபிக்கப்பட்டுவிட்டது முதல் கூற்று. இனி நாங்கள் 2வது கூற்றுக்கு வருவோம். பச்சை நிற பென்சிலின் நீளத்தினதும் நீல நிற பென்சிலின் நீளத்தினதும், இப்ப நீல நிற பென்சிலை பச்சை நிறத்தோட சேர்த்து, இது 2ஐயும் சேர்த்து நீல நிற பென்சிலின் நீளத்தினதும் கூட்டுத்தொகையை விட பச்சை நிற பென்சில் நீளத்தினதும் சிவப்பு நிற பென்சிலின் நீளத்தினதும் கூட்டுத்தொகை அதிகமாகும். அப்ப பச்சையோடு சேர்ந்து நீளம் இருக்கிறத விட பச்சையோடு சேர்ந்து சிவப்பு இருந்தால் நீளம் கூடுதலாக இருக்குமாம். இப்ப எங்களுக்கு விளங்கிவிட்டது. இது பிறகு என்ன கேட்கப்படுது, இதற்கேற்ப நீளம் குறைவான பென்சிலில் இருந்து நீளம் கூடுதலான பென்சில் வரை பென்சில்களின் நிறங்களை ஒழுங்குமுறை யாது. அப்ப எங்களுக்கு இங்க தெரியுது, இதுல மிக நீளம் குறைந்த பென்சில்
இதுல படத்துல பார்க்கவே எங்களுக்கு விளங்குகின்றது நீலம். ஒன்று நீலம்தான் முதலாவது, நீளம் குறைந்தது. இரண்டாவது சிவப்பு, நீளம் கூடியது பச்சை. அப்ப கேள்விக்கான விடை நீலம் என்றது நீலம் என்பது முதல் சொல்லாகவும், அடுத்தது சிவப்பு என்பது இரண்டாவது சொல்லாகவும், மூன்றாவது பச்சை என்ற சொல்லும் இருந்தால் அந்த விடை பொருத்தமானதாக இருக்கும். அப்ப நீலம் சிவப்பு பச்சை என்பது முதலாவது விடையாக இருக்கின்றது. இனி அடுத்த வினாவுக்கு வருகின்றேன். அடுத்த வினாவை நல்லா அவதானிங்கோ. ஒரு பாதையில் பயணிக்கும் போது ரமணியின் வீட்டுக்கு பின்னால் பத்மா, மீனா, நளினி ஆகிய நண்பர்களின் வீடுகளை காணலாம். அப்ப ரமணியின் வீட்டுக்கு பின்னால மீனாட வீடு, பத்மாட வீடு, நளினியின் வீடு இருக்கின்றது. பத்மா, மீனா, நளினி, பத்மா, மீனா, நளினி வீடுகள் இருக்கின்றது. வீடுகளை அவர்கள் ஒவ்வொருடைய வீடுகளுக்கும் இடையிலான தூரம் கிலோமீட்டரில் அட்டவணையில் தரப்பட்டுள்ளது, காட்டப்பட்டுள்ளது. இது தூரம் காட்டிய அட்டவணை. இதுல எங்களுக்கு பார்க்க தெரியுது ரமணியின் வீட்டில இருந்து மீனாட வீடு 2 கிலோமீட்டர், மீனா வீட்டில இருந்து பத்மா வீடு 4 கிலோமீட்டர். இப்ப இதுல இந்த கேள்வியில இப்படித்தான் முதல்ல அமைந்திருக்குது பாருங்கோ. இதுதான் ரமணி வீடு என்றால், அடுத்து மீனாட வீடு 2 கிலோமீட்டர் என்பது இந்த அளவு தூரம். மீனா வீட்டில இருந்து அடுத்ததாக இருக்கிற பத்மா வீடு என்பது 4 கிலோமீட்டர். அப்ப இது 4 கிலோமீட்டர், இது 2 கிலோமீட்டர். அப்ப நாங்க இது ரெண்டையும் சேர்த்து இங்க 6 கிலோமீட்டர் என்ன போடலாம். விடையும் சரியாதான் விடை, பொருத்தம். ஆயினும் இந்த கேள்வியிலே இருக்கிற ஒரு சூக்ஷ்மம் என்னென்றால், அடுத்ததை பாருங்க, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தற்செயலா வேறு ஒன்றை வெற்றிடமா தந்து கேட்டிருந்தால் நீங்கள் பிழையாக விடையளிக்க வேண்டிய கட்டங்கள் வரும். இப்ப பத்மா வீட்டில இருந்து நளினியிட வீடு 3 கிலோமீட்டர் என்பது, நாங்க பத்மாட வீட்டுக்கு அடுத்துத்தான் நளினி வீடு இருப்பதாக நாங்க ஒரு கற்பனை பண்ணுவோம். அதாவது 3 கிலோமீட்டர்ல இப்படி இருக்கின்றது என்று. அப்படி அல்ல. இங்க தரப்பட்ட கூட்டின்படி பத்மான் வீட்டிலிருந்து நளினி வீடு மறுபக்கமாக இருக்கின்றது. அது 3 கிலோமீட்டர். அது எப்படி கண்டுபிடிக்கிறோம்? பிறகுதான் இங்க சொல்லப்படுது மீனா வீட்டுக்கும் நளினி வீட்டுக்கும் இடையிலே 1 கிலோமீட்டர் என்று சொல்லப்படுது. ஆனபடியால் பத்மா வீட்டுக்கு பின்னால்தான் மீனா வீடு இருக்கு, சாரி நளினி வீடு இருக்கின்றது. மீனா வீட்டுக்கும் பத்மா வீட்டுக்கும் நடுவில். இப்ப எங்களுக்கு அதுகள் கேட்காதபடியே கேள்வி ஓகே, விடை ஓகே. இப்ப பாருங்க, அடுத்ததா சொல்லப்படுது நளினி வீடு, ரமணி வீடு. ரமணி வீட்டுல இருந்து நளினி வீடு எவ்வளவு தூரத்துல என்று சொன்னால், இந்த 2 கிலோமீட்டரும் இந்த 1 கிலோமீட்டரும் சேர்ந்து, இந்த 1 கிலோமீட்டரும் சேர்ந்து 3 கிலோமீட்டர். இங்க பாருங்க 3 என்று தரப்படுறது. அப்ப இந்த மாதிரியான கேள்விகள்ல நீங்க மிக கவனமாக கேள்விகளை அணுக வேண்டும் என கூறிக்கொள்றேன்.